இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு மேகஸ்தம்பமாக மாறுகிறார். ಇವತ್ತು ದೇವರು ನಿನಗೆ ಮೇಘಸ್ತಂಭವಾಗಿ ஆமென். ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அக்னி ஸ்தம்பமாக மாறுகிறார். ದೇವರು ಅಗ್ನಿಸ್ತಂಭವಾಗಿ ಶಬಕರ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. ಬಕತುರ. ஒரு அக்னி நம்ம மேல இறங்கட்டும். ಒಂದು ಅಗ್ನಿ ಆದದ್ದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. நீங்க இருக்கிற வீடு மேல இறங்கட்டும். ನೀವು ಇರುವಂತ ಮನೆ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. இந்த அக்னி நம்ம பாக்குற மாதிரி இந்த கேஸ் ஸ்டவ்ல வர்ற அக்னி இல்ல நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ்ல வர்ற அக்னி இந்த மாதிரி அக்னி இந்த அக்னி கிடையாதுங்க. ನಾವು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಪಟ್ಟಣದಿಂದ ಬರುವಂತ ಬೆಂಕಿ ಆದದ್ದು ಗ್ಯಾಸಿನಿಂದ ಬರುವಂತ ಬೆಂಕಿ ಈ ರೀತಿಯಾದ ಬೆಂಕಿ ಅಲ್ಲ. இது அற்புதமான ஒரு அக்னி. ಇದೊಂದು ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಅಗ್ನಿ. இந்த அக்னியை மோசே அக்னி ஸ்தம்பமாக பார்க்கிறதுக்கு முன்னாலேயே வனாந்தரத்துல வச்சே மோசே இந்த அக்னியை பார்த்தார். இந்த அக்னிய மோசே வனாந்தரத்தை அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோட வச்சு அக்னி ஸ்தம்பமா பார்க்கிறதுக்கு முன்னாலேயே ಮೋಶೆಯು ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಗ್ನಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ மோசையை ஆண்டவர் அழைச்சதே இந்த அக்னிக்குள்ள இருந்து தான் அழைச்சார். ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಕರೆದದ್ದೇ ಅಗ್ನಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. வனாந்தரத்துல தகப்பனுடைய ஆடுகளை வனாந்தரத்துல எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಎತ್ರೋವಿನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಿರುವಾಗ அங்க அந்த முட்செடி எரிந்து பிரகாசித்தது. ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಾದದ್ದು ಬೆಂಕಿಯಿಂದ ತುಂಬಿತ್ತು. ஆனா எரிஞ்சிச்சு.